நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் வரவேற்க போறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. நேயர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாம கேளுங்க. இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இன்னைக்கு நம்ம கூட பயண அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க போறாங்க, யார் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்ல போறாங்க அப்படின்ற ஆர்வத்தோட நிச்சயமா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? இன்னைக்கு யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவையாறுக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு ஊர்ல அபாகஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கலையை நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அபாகஸ் டீச்சராகவும் இருந்துட்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் புவனேஸ்வரி மேம் அவர்கள். ஸோ இவங்க கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த அபாகஸ் அப்படின்னா என்ன, இன்னைக்கு பெரும்பாலான இடங்களில் அபாகஸ் ரொம்ப அவசியம்னு சொல்லப்படுதே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க அவங்களும் இணைந்திருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியில் முழுமையாக இணைந்திருங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேம், என் பேர் புவனேஸ்வரி. நான் பிகாம் டிடிஎட் அபாகஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். பிரில்லியன்ட் அபாகஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ் அகாடமின்னு சொல்லி ஸ்ரீராம் நகரில் ஒரு பிரான்ச் வச்சுருக்கேன். அது போக ஒரு 4-5 ஸ்கூலில் அபாகஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே மேம். இப்போ அபாகஸ் துறையில் நீங்கள் எத்தனை வருஷம் ஆகுது மேம்? நான் இப்போ 7 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே மேம். இப்போ அபாகஸ் அப்படின்றது இப்போ நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் அபாகஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி தோன்றுனுச்சு மேம்? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாபிலோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஜப்பான், ரஷ்யா, சைனா அந்த ஸ்டேட்டில் தான் வந்ததுன்றாங்க. ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்போ இது வந்ததுன்றது கரெக்டான இது கிடைக்கல நமக்கு. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள சிலபஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கனால பசங்க மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி ஈஸியாக கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த அபாகஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ்ன்ற கோர்ஸ் நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் சென்ட்ரலையும் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே மேம். இந்த அபாகஸ்ல எத்தனை லெவல்ஸ் இருக்கு, அதை எவ்வளோ நாளில் நம்மளால கற்றுக்க முடியும்? டோட்டலாக 7 லெவல்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு லெவலும் முடிக்கிறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கும். அவங்கவுங்க கெப்பாசிட்டி ஸ்பீடை பொறுத்து சீக்கிரமாக படிக்கிற பசங்களுக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துடலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லி தருவோம். இப்போ அபாகஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மேக்ஸ் அப்படின்றது வேற, அபாகஸ் அப்படின்றது வேறன்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க? அபாகஸ்னாலே மேக்ஸ் தான், அது இது நம்ம தனிமையாக பிரித்து பார்க்க முடியாது. ஸ்கூலில் நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிஷன்ஸ் மட்டும் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன் தனியாக பண்ணுவோம். இங்கே அப்படி கிடையாது. அபாகஸில் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக அடிஷனும் பண்ணலாம், சப்ட்ராக்ஷனும் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்போ மேக்ஸ்ன்ற அந்த ஃபியர் இல்லாமல் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு அபாகஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களுக்கு மேக்ஸ் அப்படின்றது ரொம்ப டஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் உள்ள ஃபார்முலாஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அபாகஸ்ன்னு எடுத்துக்கும் போது நிறைய பசங்க இப்போ கற்றுக்குறாங்க, ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்குறாங்க. அது எப்படி மேம்? அதான் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸ்னாலே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்ற அந்த தாட் இருக்குது எல்லாருக்கிட்டையும். அதை உடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த அபாகஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ். இதை படிக்கும்போது பசங்க பார்த்தீங்கன்னா அபாகஸ் படிக்கும்போது மேக்ஸ் ஒரு பயமே இல்லாமல் ஃப்ரீயாக படிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. ஈஸியாக நம்ம சொல்கிற அந்த மெத்தடை வச்சு ஃபாலோ பண்ணும்போது ஸ்கூலில் அதை அப்ளை பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக மேக்ஸ் புரியும் அவங்களுக்கு. ஓகே மேம். இப்போ சொன்னீங்க மேக்ஸ் அப்படின்றது ஒரு கஷ்டங்கிற ஒரு தாட் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குன்னு. உண்மையாகவே இந்த மேக்ஸ் கஷ்டமா ஈஸியா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கனால நான் அதை சொல்ல விரும்பல. பொதுவாகவே நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸு, சோசியல் அதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம தியரி வைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். மேக்ஸ் நம்ம அப்படி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதோட கண்டென்ட் என்ன, கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக படிக்கிற ஒரே சப்ஜெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எதுன்னு கேட்டால் மேக்ஸ் தான். ஆனால் பசங்க மைண்டில் மேக்ஸ்னாலே ரொம்ப டஃப் அப்படின்ற அந்த மெத்தட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல் ஃபோர்ஸாக அபாகஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கிளாஸஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த அபாகஸ் கற்றுக்கிறதோட அவசியம் அப்படின்னு எது சொல்லுவீங்க மேம்? இப்போ அபாகஸ் படிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. பசங்களாம் இப்போ சரியாக கவனிக்காமல் டிவிலையும் மொபைல்லையும் மாறி போயிட்டுருக்குறாங்க. அது நம்ம அப்போ அவங்க கான்சன்ட்ரேஷன் ரொம்ப டைவர்ட் ஆகுது. அது டைவர்ட் இல்லாமல் கான்சன்ட்ரேட் பண்ணி லிசன் பண்ணி கரெக்டாக படிக்கிறதுக்கு ஒரே சப்ஜெக்ட் எது ஹெல்ப் பண்ணணும்னா அபாகஸ் தான். அபாகஸ் படிக்கிறது மேக்ஸ்க்கு மட்டும்னு சொல்ல முடியாது. இது படிக்கிறதுனால எல்லா சப்ஜெக்ட்டுமே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி ஆயிரும். உங்களுக்கு மார்க் ரொம்ப ஹையாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க அபாகஸ் நிறைய பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. பட் இந்த பசங்களாம் ரொம்ப கட்டாயமாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா மேம்? இது கட்டாயமாக கற்றுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் எல்லாரும் படிக்கிறது ரொம்ப நல்லது.
இப்போ உள்ள சிலபஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலபஸே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது பசங்களுக்கு நம்ம அடிஷ்னலாக ஏதாவது கொடுத்தா தான் அவங்களுடைய மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன், லிசனிங் ஸ்கில் எல்லாம் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியா இதிலெல்லாம் பார்த்து பசங்க ரொம்ப கெட்டு போகிறாங்க. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ரொம்ப டைவர்ட் ஆகுது. அதே டைவர்ட் ஆகாமல் படிக்கும்போது கரெக்டாக அந்த 1/2 hour படித்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறது தான் இந்த அபாக்கஸ் மெத்தடு. ஓகே மேம். இப்போ அபாக்கஸ் பத்தி நீங்க சொல்லும்போது நிறைய வேதிக் மேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன, அதை பத்தி share வேதிக் மேக்ஸ்ன்றது அட்வான்ஸ் லெவல். அபாக்கஸோட அட்வான்ஸ் லெவல் தான் வேதிக் மேக்ஸ். வேதிக் மேக்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் தான் இருக்குது. அந்த ட்ரிக்ஸை வச்சு பசங்க படிக்கும்போது இன்னும் ஈஸியாக மேக்ஸை புரிய வச்சு கொண்டு போகலாம். நம்ம இப்போ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் போடணும்னா கண்டிப்பாக எல்லா பசங்களுக்கும் டேபிள்ஸ் தெரியணும். டேபிள்ஸ் வந்து எல்லாரனாலையும் மெமரைஸ் பண்ண முடியாது. இப்போ வேதிக் மேக்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணலாம். டேபிள்ஸ்லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சம்ஸ் போடையில் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். அவங்க ரொம்ப கஷ்டப்படணும், டைம் எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. ஷார்ட் டைமில் நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்கலாம் கான்ஃபிடென்ட்டாக. அந்த கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேதிக் மேக்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சூப்பர் மேம். இப்போ உங்களுடைய அனுபவத்துல ஏதாவது ரொம்ப டல்லா இருந்த பசங்களை வந்து அபாக்கஸ் மூலமா நான் வந்து மாத்தினேன், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக மேம். இதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா என்கிட்ட பசங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் சுத்தமாக பிளாங்காக வருவாங்க. பேரண்ட்டும் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் கோச்சுக்காமல் அவனுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுங்க, அவன் படிச்சிருவான் அப்படின்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட விட்டுட்டீங்களா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட 1 month கழிச்சு ஃபீட்பேக் அவங்களே கொடுப்பாங்க. என் பையன் முன்ன விட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க, நல்லா படிக்கிறான், இன்ட்ரெஸ்ட்டாக அவனாவே எடுத்து படிக்கிறான். ஃபர்ஸ்டெல்லாம் நான் படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்போ அந்த கஷ்டம் எனக்கு இல்லை. அவனாக வந்தால் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணுறான். அதுவும் ஹோம்ஒர்க் எடுன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு அபாக்கஸ் தான் எடுக்கிறான். எல்லா பேரண்ட்டோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததும் நான் அபாக்கஸ் முடிக்கிறேம்மா, அப்புறம் தான் அடுத்த ஹோம்ஒர்க்ன்றாங்க. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா பசங்களுமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எஜுகேஷன் ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் மூலமாக தான் கொடுக்க முடியும். இப்போ கராத்தே, சிலம்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு தான். ஆனால் அபாக்கஸ் மூலமாக தான் பசங்களை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்ம ப்ரெசண்ட்டாக வச்சு படிக்க வைக்க முடியும். அதனால அபாக்கஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கோர்ஸை பற்றி பேரண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சாதான் அவங்க கொண்டு வந்து பசங்களை சேர்த்துவாங்க. நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு பசங்க படிக்கலன்னு பசங்க மேலே பழிய போடாமல் அந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம சைடு என்ன சப்போர்ட் பண்ணி தர முடியும், படிக்காத பசங்களையும் படிக்க வைக்க தான் நாங்கள் இருக்கோம். அப்போ வந்து நீங்கள் அடிஷ்னலாக அந்த பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அபாக்கஸ், வேதிக் மேக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் கொடுங்க. எல்லாருமே இப்போ வந்து பாடி வைஸ் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சி கராத்தே, சிலம்பம் அந்த மாதிரி இதுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஒரே கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ் மட்டும்தான். இது கொடுக்கும்போது தான் நம்ம பசங்க மென்டல் வைஸாகவும் ஃபிசிக்கலாகவும் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் டல் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அபாக்கஸில் வந்து பிரைன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அபாக்கஸ்னாலே ரைட் பிரைன் ஆக்டிவிட்டின்னு இன்னொரு நேம் இருக்குது. அதாவது நம்ம எல்லாமே மோஸ்ட்லி ரைட் ஹேண்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் வந்து நமக்கு லெஃப்ட் சைட் பிரைன் தான் ஒர்க் ஆகும். ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் பிரைனும் ஒர்க் ஆகும். லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற பசங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ரைட் பிரைன் ஆக்டிவிட்டி. இந்த அபாக்கஸ் மூலமாக உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுனால 2 சைட் பிரைனுமே உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும்போது அவங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே இன்னும் பிரில்லியண்ட்டாக வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்து மேக்ஸில் ரொம்ப டல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸையுமே அபாக்கஸ் மூலமாக நல்லா கொண்டு வர முடியும். கண்டிப்பாக மேம். டல்லாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்குமே இதை கொடுத்தோம்னா இப்போ அவங்களாம் ஒரு 80 எடுத்துட்டு இருக்காங்க, அந்த பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணோம்னா சென்டம் எடுக்கிறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து 10th, 11th, 12th அப்படின்றது தான் ரொம்ப மெயினாக எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த 10th-க்குமே வந்து அபாக்கஸ் யூஸ் ஆகும் இல்லையா? இல்லை மேம், நம்ம லோயருக்கு மட்டும்தான் அபாக்கஸ் கொடுக்கலாம். ஏன்னா அபாக்கஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த அபாக்கஸ் டூல் வச்சு படிப்பாங்க. அது வந்து சின்ன பசங்க படிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டாக லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். பெரிய பசங்க வந்து அதை வச்சு படிக்கிறது ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் நம்ம பெரிய பசங்களுக்கு வேதிக் மேக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறோம். கற்றுக்கிட்டாங்கன்னா போதும். நம்ம சொல்லித்தர ட்ரிக்ஸை வச்சு ஃபாலோ பண்ணாங்கன்னா சம்ஸ்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆன்சர் கரெக்டாக அக்யூரேட்டாக டைம் சேவிங்கோட எடுக்கலாம். ஓகே மேம். இப்போ இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜுக்கு உட்பட்ட குழந்தைங்க தான் கற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இதுக்கு? அபாக்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் கற்றுக்கலாம். வேதிக் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 9th வரைக்குமே 10th படிக்கிற பசங்களாம் கூட என்கிட்ட லாஸ்ட் இயர் படித்தாங்க மேக்ஸுக்காக. ஏன்னா மேக்ஸில் ரொம்ப பயந்தாங்கன்றதுக்காக ஒரு 6 பசங்களுக்கு நான் வேதிக் மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு ஹையர் பசங்களுக்கு வேதிக் மேக்ஸ் யூஸ் ஆகும். லோயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் யூஸ் ஆகும். சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய அனுபவத்தில் இந்த விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை தாண்டி உங்களுடைய லைஃப்பில் இந்த அபாக்கஸ் துறைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்கா மேம்?
ஒவ்வொரு இயரும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸ் போல் படித்து வெளியே வராங்க. அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டுமே நம்மக்கிட்ட அந்த ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் பையன் வந்து படிக்காமல் இருந்தான், இப்போ உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து ஆவரேஜாக பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அபவ் 80 90 எடுக்கிறான்னு சொல்லி அவங்க என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற அந்த ஒவ்வொரு டைமே எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத தருணமாக நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றீங்க. அபாகஸ்க்கு தனியா பிரான்ச் வச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்கும்ல மேம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்கு மேம்? கண்டிப்பாக மேம், ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம வெளியே போய் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரே என்னுடைய பசங்க தான். நான் ஏன்னா அந்த வெளியே இருக்கிற டைமில் அவங்க வீட்டிலேருந்து பசங்களை கவனிச்சுக்கணும், பசங்களும் நம்ம அம்மா இங்கே போயிருக்காங்கன்றதுனால அந்த டைமுக்கு அவங்களால முடிஞ்ச ஒர்க்கை வீட்டில் உள்ள பெரியவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களையும் அந்த பசங்க கவனிச்சுக்கிட்டு அவங்க ஸ்டடீஸை அவங்க படிச்சுப்பாங்க. நான் வந்ததுக்கப்புறம் எது டவுட்டோ அவங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணுவேன். அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோன்னா நமக்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு வேணும். அது இருந்தால் தான் நம்ம அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். சூப்பர் மேம். இப்போ வந்து உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில, டீச்சர் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கடந்து ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பொதுவாக இப்போ எல்லா துறையிலையும் பெண்கள் வந்துட்டாங்க, முன்ன மாதிரி கிடையாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னாங்க, இப்போ அதெல்லாம் உடச்செறிஞ்சு எல்லா ஃபீல்டுலேயுமே பெண்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வெளியே வர பயப்படுறாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு தன்னம்பிக்கை வேணும், நம்மனால எல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சி வந்தாங்கன்னா எவ்வளவோ வேலைகள் இருக்குது. நம்ம வேலையை கற்றுக்கிட்டு போய் ஒரு பக்கம் வேலை பார்க்குறத விட நாமளே ஒரு தொழில் அதிபராக உருவாகணும்னு தான் என்னுடைய ஆசை. நான் ஏன்னா இன்னும் நம்மள மாதிரி கஷ்டப்படுற நிறைய பேத்துக்கு நம்ம ஒரு 10 பேத்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு தொழில் முனைவராக உருவாகணும்னு தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் தாழ்மையான கருத்தை வைக்கிறேன். சூப்பர் மேம். இப்போ ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த சின்ன கிராமத்தில் இந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ என்னையே தெரிய வச்சிருக்க இந்த அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இவங்க மூலமாக நான் இந்த இடத்துல அபாகஸ் அண்ட் வேதிக் மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றது இந்த சரௌண்டிங் உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கு அதிரை எஃப்எம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதும் போது ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதிரை எஃப்எம்க்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இன்னைக்கு கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு புவனேஸ்வரி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெற போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை எஃப்எம் 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.